Makeup is all about illusion and manipulation. அழகா இருக்க முகத்தை ரொம்ப அழகா காமிக்கிறதும் சுமாரா இருக்க முகத்தையும் ரொம்ப ரொம்ப அழகா காமிக்கிறதும் ஒரு சிலருக்கு வந்து கண்ணில் மட்டும் இஷ்யூ இருந்தால் அந்த கண்ணை மட்டும் அழகாக்கி கண்ணை மட்டும் பாப்அப் பண்ணி அழகாக காமிக்கிறதும் இல்லை முகத்தில் ஆசிட் ஊற்றின மாதிரி ஒரு எஃபெக்ட் கொண்டு வரதோ இல்லை முகத்தில் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மேக்கப் நிறைய கொண்டு வரதும் அதுக்கப்புறமா ஒரு முகத்தை வந்து ஸ்லிம் நல்லா குண்டாக இருக்க முகத்தை ஸ்லிம்மாக காமிக்கிறதும் அதே மாதிரி அப்லிஃப்ட் பண்ணி காமிக்கிறதும் அந்த மாதிரி டெக்னிக்லாம் மேக்கப்பில் தான் பண்ண முடியும். இந்த மாதிரி வித்தியாசமான டெக்னிக்ஸை கொண்டு வர்றது வந்து மேக்கப்பில் தான் அது சாத்தியம். ஸோ மேக்கப் இஸ் மோர் ஆஃப் அன் ஆர்டிஸ்ட்ரி. ஸோ அந்த ஆர்டிஸ்ட்ரியை நம்ம கற்றுக்கணுன்னா நமக்கு அதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸ், பேசிக் கலர்ஸோட விளையாடுறது எப்படி, எந்த கலரை மிக்ஸ் பண்ண எந்த கலர் கிடைக்கும் அது நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிறது இஸ் எவ்ரிதிங் அபவுட் கலர்ஸை பற்றி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும், ஆர் ஈவன் இஃப் யூ வாண்டட் டு லேர்ன் மேக்கப் ஃபார் யோர் செல்ஃப் நீங்கள் கலர்ஸை பற்றி என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் சுஜாதா அண்ட் வெல்கம் டு மை சேனல். பேசிக் இன் மேக்கப் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த கலர்ஸ். ஸோ நம்ம இந்த கலர்ஸை பற்றின விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோன்னா உலகத்தில் எந்த கலர்ஸ் வேணும்னாலும் நம்ம அதை உருவாக்கலாம். அதுக்கு நமக்கு தேவையானது 3 ப்ரைமரி கலர்ஸ். ஸோ ப்ரைமரி கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ப்ரைமரி கலர்ஸ் தான் இருக்குது. இது நம்ம ஸ்கூல்லேயே படிச்சிருக்கோம். த 3 ப்ரைமரி கலர்ஸ் ஆர் ரெட், yellow அண்ட் ப்ளூ. இந்த 3 கலர் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா உலகத்தில் எந்த கலர் வேணும்னாலும் நம்ம உருவாக்கலாம். அதுதான் இந்த ரெட், எல்லோ, ப்ளூவோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதை 3 கலரும் ப்ரைமரி கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரைமரி கலர்ஸை வச்சு உங்ககிட்ட ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆர் ஈவன் ஆஸ் அ செல்ஃப் மேக்கப் என்தூசியாஸ்ட் உங்ககிட்ட இந்த 3 கலர் இருந்துச்சுன்னா இந்த 3 கலரை வச்சு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்களே உருவாக்கலாம். அதுதான் இந்த ப்ரைமரி கலர்ஸோட ஸ்பெஷாலிட்டி. ஐ எம் கோயிங் டு டெல் யூ அகைன் which is red, yellow and blue. ஸோ ப்ரைமரி கலர்ஸோட 2 கலரை நம்ம மிக்ஸ் பண்ணணும்னா எனி 2, அதாவது ரெட் அண்ட் yellow-வை மிக்ஸ் பண்ணணும்னா நமக்கு வர கலர் இஸ் ஆரஞ்ச் which becomes a secondary color. அதே மாதிரி ரெட் அண்ட் ப்ளூ மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு வர கலர் இஸ் purple which becomes a secondary color. Blue and yellow mix பண்ணனும்னா it becomes green which becomes a secondary color. So 2 primary color mix பண்ணா நமக்கு கிடைக்கிற another color is secondary color. இந்த கலருக்கு அடுத்து tertiary colorனு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம ஒரு secondary கலரையும் ஒரு primary கலரையும் மிக்ஸ் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய கலர் இஸ் tertiary color. or 2 secondary கலரை மிக்ஸ் பண்ணனாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய கலர் இஸ் tertiary color. இந்த கலர் வகைகள் பார்த்தீங்கன்னா இந்த 3 வகையில தான் it is kind of segregated. Primary colors, secondary colors and tertiary colors. Tertiary colorsல நம்ம வந்து more of red or yellow families, light red, darkest brown or mauve, purple, brinjal, lavender, purple family-யோட சேர்ந்த கலர்ஸ் அதெல்லாமே வந்து உங்களுக்கு tertiary கலர்ஸ்ல வரும். or tertiary. ஸோ உங்களுடைய வேனிட்டியில் நீங்கள் எப்போவுமே வச்சிருக்க வேண்டிய கலர் இஸ் ரெட், yellow அண்ட் green. இது இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான கலர்ஸை நீங்களே உருவாக்கிக்கலாம். கிளைண்ட் நாளைக்கு இஃப் யூ ஒர்க்கிங் வித் அ கிளைண்ட் அண்ட் கிளைண்ட் வந்து எனக்கு இந்த கலரில் தான் எனக்கு ஐ ஷேடோ மேக்கப் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி டூ இட். யூ கேன் நாட் சே நோ டு இட். அடுத்து நம்ம கலர்ஸோட விளையாடும் போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில மற்ற விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டை வந்து இப்போ நம்ம உருவாக்க கற்றுக்கிட்ட எந்த ஒரு கலர்ஸையுமே வந்து நீங்கள் கொஞ்சம் ஒயிட் ஆட் பண்ணிங்கன்னா அந்த கலரோட டிண்ட்டை நீங்கள் உருவாக்குறீங்க. ஒரு ஷேட் லைட்டராக அந்த கலரை உருவாக்குறீங்க. அதே மாதிரி இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண எந்த ஒரு கலர்ஸ்லையுமே நீங்கள் லைட்டாக பிளாக் சேர்த்திங்கன்னா அந்த கலரோட நெக்ஸ்ட் ஷேடு நீங்கள் உருவாக்குறீங்க which is little bit darker shade. Adding a black to any of the colors you are creating the shade of the color. அந்த கலரோட ஒரு ஸ்டெப் और ஒரு டோன் டார்க்கராக நம்ம உருவாக்குறோம் when we add black. இது ரெண்டுக்கும் இல்லாமல் இன்னொரு கலர் இருக்கு which is grey. when you add grey to your color நம்ம அந்த கலரோட டோனை உருவாக்குறோம், அதோட இன்டென்சிட்டியை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறோம். அதுதான் கிரேயோட வேலை. ஸோ இந்த 3 கலர்ஸோட வேலையும் இப்படி இன்டென்சிஃபை பண்ணுறதுக்காக மட்டுமே.
So white creates the tint of the color one shade lighter, black creates the shade of the color one tone darker, and gray creates the tone of the color, intensifies it little lesser. இதுதான் நம்ம கலர்ஸை பற்றி ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பேசிக் ஸ்டெப்ஸ். இந்த பேசிக் ஸ்டெப்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கலர்ஸை நம்ம பூந்து விளையாடலாம். உங்களுக்கு அமேசான்ல வந்து இந்த கலர் வீல் அப்படிங்கிற ஒரு சார்ட் கிடைக்குது. கலர் வீல் சார்ட் மூலமா நீங்க வந்து யூ கேன் இன்ஃபேக்ட் ஃபைண்ட் அவுட் த கலர் தட் யூ ட்ரைங் டு லுக். இனிஷியலி எனக்கு இந்த கலர்ஸ் படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது. தென் வித் திஸ் ஹெல்ப் ஐ தாட் ஐ கேன் லேர்ன் இட். பட் லேட்டர் நான் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தெரிஞ்சு இதோட நமக்கு ஆக்சுவலாக நம்ம டெக்னிக் தெரிஞ்சுச்சுன்னா இது கூட நமக்கு தேவையில்லை. அது எல்லாமே யூ கேன் கிரியேட் யூர் ஓன் கலர். பட் ஜஸ்ட் இன் கேஸ் இஃப் யூ ஆர் வித் யுவர் கிளைண்ட் அண்ட் உங்களுக்கு திடீர்னு வந்து அவங்க சாரீ கலருக்கே உங்களுக்கு கிளியராக அந்த கலர் வேணும் அப்படின்னா டக்குன்னு இதை எடுத்து நீங்கள் இதை பார்த்து அந்த கலரை உருவாக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் ஷோ யூ. இங்கே பாருங்க, யூ ஹாவ் திஸ் turquoise green here. இங்கே it says blue and green. When you mix the blue and green you get this, and when we add more white to it, you get this. ஓகே, குயிக்காக இப்போ ஒரு இந்த கலர் வீலை வச்சு நம்ம கலர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது இஸ் ரெட் அண்ட் வயலட். ரெட் அண்ட் வயலட்டோட டிண்ட் விச் இஸ் ஒயிட் கலர் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கலர் இஸ் திஸ். இதில் வந்து நீங்கள் கிரே மிக்ஸ் பண்ணிங்க, ரெட் வயலட் அண்ட் கிரே மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் வரும். ரெட் வயலட் அண்ட் பிளாக் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் வரும். இப்படி தான் இந்த கலர் வீலை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்படி தான் கலர் வீலை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து டிண்ட், ஷேட் அண்ட் டோன் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நமக்கு முக்கியமான கலர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ரெட், ப்ளூ அண்ட் yellow. தீஸ் ஆர் த ப்ரைமரி கலர்ஸ். அது இல்லாமல் நம்ம ஆப்ஷனல் கலர்ஸ் வந்து பிளாக், ஒயிட் அண்ட் கிரே. இது இருந்துச்சுன்னா நம்ம எல்லா கலர்ஸையும் உருவாக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து த கலர்ஸ், ஹவு டு மிக்ஸ் கலர்ஸ், ஹவு டு பிரிங் அப் வித் லாட் ஆஃப் அதர் கலர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்த கலர் தியரி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ப்ரைமரி கலர், செகண்டரி கலர் அண்ட் டெர்ஷரி கலர்ஸ், அது இல்லாமல் பேசிக் டோன் கலர்ஸ், அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கலர்ஸை பற்றின சிம்பிளிஃபிகேஷன் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் வந்து நான் இந்த கலர்ஸ் உடைய வார்ம் டோன், கூல் டோனுன்னு சொல்கிறாங்களே அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். என்ன ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா வணக்கம், நான் தான் சுஜாதா. என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வாரத்துக்கு 3 வீடியோஸ் போடுவேன். அண்ட் இட் இஸ் ஆல் அபவுட் ஸ்கின் கேர், பியூட்டி, மேக்கப் ஹேக்ஸ் அண்ட் டுட்டோரியல்ஸ். இதுதான் என்னோட நீஷ். ஸோ உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஷோ சம் லவ். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. பாய்.